இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. எனக்கு பின்னால் சகோதரர்கள் பேச இருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் நிச்சயம் இதோடு நிறுத்திவிடக் கூடாது. இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லோருமே 100 பேரை 200 பேரை திரட்டி போராட்டம் நடத்தக்கூடிய வலுப்பெற்ற ஆற்றல் பெற்ற சகோதரர்கள். நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும்? இதோட விட்டுறாதீங்க. சிஏஏவுக்கு எப்படி இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையில் நாம் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்தோமோ அது போன்ற போராட்டங்களை இன்ஷா அல்லாஹ் வீதியாக முன்னெடுக்க வேண்டும். தமிழ்நாடு முழுக்க ஷாஹீன் வாக்குகளால் நிரம்ப வேண்டும். அதற்கான விலை எங்களுடைய உயிர் என்றாலும் அதை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கும் அஞ்ச வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நெஞ்சார்ந்து நாம தெரிவிச்சுக்கிறோம். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் இயற்றுகின்ற போது கடுமையாக எதிர்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். அதே போன்று இங்கே சட்டமன்றத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற வேளையில் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டனத்தை பதிவு செய்தார். அதற்காக இந்திய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக, முஸ்லிம்களின் சார்பாக நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் இதோடு நமக்கான ஆதரவாக அரசாங்கம் இருக்கின்றது, நமக்கு ஆதரவாக பல்வேறு சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதையெல்லாம் விட்டு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பார்த்துப்பாங்க, நீதிமன்றங்களை நம்பி நாடி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் இருந்துவிடக்கூடாது. மக்கள் போராட்டம் மட்டும்தான் சர்வாதிகாரிகளை மண்டியிட வைக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. மக்கள் போராட்டங்கள் இல்லை என்று சொன்னால் இதற்கு முன்மாதிரி விவசாய சட்டம். விவசாய சட்டத்திற்காக 1000க்கும் மேற்பட்ட உயிர்களை கொடுத்து அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்கள் விவசாயிகள். அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் சூடு சொரணையாச்சு நமக்கு இருக்கணும். இல்லை என்று சொன்னால் இது வக்ஃபு சொத்தோடு நிற்காது. நாளைக்கு உங்கள் சொத்தையும் பிடுங்குவார்கள், எங்கள் சொத்தையும் பிடுங்குவார்கள் என்று கூறி நம்முடைய போராட்டங்களை உயிர்ப்போடு வைக்க வேண்டும். நம்முடைய போராட்டங்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலையில இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரிகளே, இந்த கண்டன கோஷம் எழுப்பும் பொழுது எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம், ஐஎன்டிஜே ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், பாசிசத்தின் கோர முகமாய் ஆட்சி செய்யும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்ற போராட்டம், கண்டிக்கின்றோம். பாசிச வக்ஃபு திருத்த சட்டம் இல்லை, வக்ஃபை திருடும் சட்டம் இது, வக்ஃபு திருத்த சட்டம் இல்லை, வக்ஃபை திருடும் சட்டம் இது, வக்ஃபை காக்க சட்டம் சொல்லி, வாயில் போடும் பாசிசமே, அரசே நிறுத்திக்கொள். யாரை காப்பது உங்கள் திட்டம்,
நடப்பது உங்கள் திட்டம். வக்பு சொத்தை வாயில் போட வாக்கு சொத்தில் வாயில் போட சட்டம் போடும் ஒன்றிய அரசே, சட்டம் போடும் ஒன்றிய அரசு. விடமாட்டோம் விடமாட்டோம், விடமாட்டோம், உயிர் மாட்டோம், உயிரே போனாலும் விடமாட்டோம். உயிரே போனாலும் விடமாட்டோம். வக்பை காக்க சட்டமா, வப்பை காக்க சட்டமா, ஆட்டைய போட திட்டமா. அட்டை போட திட்டமா, வக்பை காக்க சட்டமா, வப்பை காக்க சட்டமா, ஆட்டைய போட திட்டமா. அட்டை போட திட்டமா. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றாதே ஏமாற்றாதே, இஸ்லாமியர் நலன் என்று இஸ்லாமிய நலன் என்று ஏமாற்றாதே ஏமாற்றாதே. பாட்டன் சொத்து, முஸ்லிம்களின் சொந்த சொத்து, முஸ்லிம்களின் சொந்த சொத்து. வக்பு சொத்தை வாயில் போட வக்கு சொத்தை வாயில் போட வரிஞ்சு நிற்கும் ஒன்றிய அரசே, வரிஞ்சு நிற்கும் ஒன்றிய அரசு. வெட்கமில்லையா வெட்கமில்லையா, வெட்கமில்லையா வெட்கமில்லையா, ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு, மானங்கெட்ட ஒன்றிய அரசே. மானம் கெட்ட ஒன்றிய அரசு. முஸ்லிம் முன்னா கசக்குது, முஸ்லிம் மன்னா கசக்குது, முஸ்லிம் சொத்து இனிக்குதா, முஸ்லிம் சொத்து இனிக்குதா, முஸ்லிம் முன்னா கசக்குது, முஸ்லிம் மன்னா கசக்குது, முஸ்லிம் சொத்து இனிக்குதா. முஸ்லிம் சொத்து இனிக்குதா. திரும்ப பெரு திரும்ப பெரு, திரும்ப பெரு திரும்ப பெரு, வக்பு திருத்த சட்டத்தை வக்கு திருத்த சட்டத்தை திரும்ப பெரு திரும்ப பெரு. திரும்ப பெரு திரும்ப பெரு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். திருத்த சட்டம் 2025 திட்டமிட்டு ஆர்எஸ் உடைய அஜெண்டாவான வக்பு திருத்த சட்டத்தை தற்போது பாசிச பாஜக அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. இஸ்லாமியர்களுடைய சொத்து, இறைவனுடைய சொத்து, எங்களுடைய முன்னோர்கள், எங்கள் மக்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களும் கல்வி விழிப்புணர்வு பெறுவதற்காக, ஆன்மீக ரீதியாக செறிவூட்டலை ஏற்பதற்காக நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அல்லாஹுக்காக கொடுத்த சொத்தை திட்டமிட்டு ஜனநாயக ரீதியாக என்று சொல்லிக்கொண்டு பாசிச அரசு அது அபகரிக்கக்கூடிய சட்டத்தை தற்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கின்றது. இதை இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வன்மையாக கண்டிக்கின்றன. எந்த அளவுக்குன்னா பாராளுமன்றத்துடைய வரலாற்றில் 4:30 மணி வரைக்கும் பாராளுமன்றம் நடந்ததே இல்லை. அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதற்கு எதிராக குரல் வாக்களித்த அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டுமல்லாமல் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் சார்பாகவும் அனைத்து முஸ்லிம்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுவே மிகப்பெரிய ஜனநாயகத்துடைய அரணான மிகப்பெரிய ஒரு நீதியாக பாராளுமன்றத்தில் அமைந்தது. ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, மக்களவையாக இருந்தாலும் சரி, 2 அவைகளிலுமே அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிக தெளிவாக அறத்துக்காக, மக்களுக்காக, இறைவனுடைய சொத்தை காப்பதற்காக களம் கண்டார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வாங்க, சிவன் சொத்து கொல நாசம். கொல நாசத்தை செய்யக்கூடிய, இறைவனுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய RSS-ஐ, பிஜேபியையும் இந்திய மக்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்டம் ஏற்றுவிட்டோம், இனிமே இவர்கள் சொத்தெல்லாம் இவ எங்களுக்கு தான் நினைக்கிறாங்க. இந்த போராட்டத்தை இந்திய தௌஹீத் ஜமாத் இன்று அண்ணா சாலையில் ஆரம்பித்திருக்கிறது. இந்த போராட்டத்துடைய நெறி, இந்த போராட்டத்துடைய தீ இந்தியாவெங்கும் பரவும், இந்தியாவெங்கும் பரவும். இந்தியாவெங்கும் ஜனநாயக சக்திகள், அரசியல் கட்சிகள் அனைத்தும் களமிறங்கி எப்படி CAA ஒழித்தோமோ, CAA, NRC, NPR திட்டத்தை இந்த மக்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வைக்க நினைத்தார்களோ அதை எப்படி முறியடித்தோமோ அதுபோன்று இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இருந்து முறியடிப்போம். ஆடு நினைதுண்டு ஓனாய் அழுதுகிறது தான்.
ஆடு நினைதுட்டு ஓனாய் அழுதுகிறது தான். எங்க சொத்தை எங்களுக்கு பாதுகாக்க தெரியாதா? எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க புட்டை, எங்க முப்பாட்டை குடிச்ச சொத்தை எங்களுக்கு பாதுகாக்க தெரியாதா? எவன் திருட? பள்ளிவாசல் இடிச்சது யாரு? பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல. அப்ப நாங்க பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய சொத்து, இறைவனுடைய சொத்து. பள்ளிவாசலை இடிக்கிறது இவன் தானா? பள்ளிவாசலை பாதுகாக்கிறது RSS. இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? இப்போ இந்த வக்ஃப் வாரியத்துக்கு எதிர்த்து இவ்வளவு குரல் இருந்தும் கூட அதை நிறைவேற்றிருக்காங்க அந்த சட்டத்தை. அடுத்த கட்டமா என்ன விஷயத்தை முன்னெடுக்க போறீங்க? முஸ்லீம்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஏதாவது பெரிய போராட்டமா ஏற்பாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு? இப்போ எப்படின்னா, இந்திய தௌஹீத் ஜமாத் இந்த போராட்ட களத்தை தமிழ்நாட்டில் மிக முக்கிய பகுதியான அண்ணா சாலையில் ஆரம்பித்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து ஜமாத் உலமாவுடைய போராட்டம் இருக்கிறது, உலமாக்களுடைய போராட்டம் இருக்கின்றது, அனைத்து இஸ்லாமிய கட்சிகளுடைய போராட்டம் இருக்கின்றது, அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களுடைய போராட்டம் இருக்கின்றது. இந்திய தௌஹீத் ஜமாத் இதைத் தொடர்ந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இதை விட வீரியமான போராட்டத்தை செய்யும். ஓகே, அது கேள்வி இருக்கா? ஓகே, இதுல இன்னொரு விஷயம் எப்படின்னா, ஜி.கே. வாசன் மூப்பனார் ஒரு அற்புதமான மனிதர், ஜனநாயக கோட்பாடை பாதுகாத்த ஒரு மாமனிதர், இஸ்லாமியர்களோடு மிக நட்பாக இருந்த ஒரு மாமனிதர். பல இஸ்லாமிய தலைவர்கள், பல நண்பர்கள் எல்லோருமே ஜி.கே. வாசனுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ஆதரித்து வாக்களிக்க கூடாது என்று சொல்லியும் அதையும் மீறி அவர் வாக்களித்துள்ளார். இந்திய முஸ்லிம்கள் சார்பாக, தமிழக முஸ்லிம்கள் சார்பாக ஜி.கே. வாசனை வன்மையாக கண்டிக்கும். விஷயம், அவருடைய கட்சியில் இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இஸ்லாமியர்கள் பல பேர் கட்சியில இருந்து ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எப்படின்னா, வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாக்களிக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். இப்போது ஜி.கே. மாப்பருக்கு எதிராக முழு சங்கியாக ஜி.கே. வாசன் மாறிவிட்டார். தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளோம். சட்டசபையில வரலாறு காணாத அளவிற்கு சட்டசபையிலே முதலமைச்சர் இருந்தே வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்ற கோரிக்கையை நேரடியாக வைத்தார் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. சட்டசபையில பாராளுமன்ற தேர்தலில் முழுமையாக இஸ்லாமிய மக்கள் வாக்களித்தோம். அதனுடைய பகரமாக கருப்பு கொடியணிந்து சட்டசபைக்கு வந்தார்கள். முதலமைச்சரே போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்திய முஸ்லிம்களின் கோஷமிட்டார். இந்திய முஸ்லிம்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்ல, சிவாவாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், அப்துல்லாவாக இருக்கட்டும், அனைத்து எம்பிக்களும் முழுமையாக அங்கு குரல் கொடுத்தார்கள். தோழர் திருமாவளவன் அவர்கள் முழுமையாக இதற்காக குரல் கொடுத்தார்கள். அதிமுகவுடைய தலைமை நிலை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் தெளிவாக இதற்காக குரல் கொடுத்தார்கள். இந்த வயசுலையும் பாராளுமன்ற சிங்கம் என்று சொல்லக்கூடிய வைகோ அவர்கள் மிக தெளிவாக கம்பீரமாக இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இவர்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இல்ல, இப்ப எப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் சுப்ரீம் கோர்ட் போகுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் சுப்ரீம் கோர்ட் போறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போறாங்க. இது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகள்ல சட்டம் ஏற்றுத பின்னாடியும் அநீதியான சட்டம் என்று சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்திருக்கு. அப்படி ஒரு வாசல் இருக்கு. அதை திருச்சி சிவா அவர்களும் ராஜா அவர்களும் நமது முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான். இதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 MP இருக்கிறாங்க. அந்த 4 MPயும் எதிராக வாக்களித்தார்கள். உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஒருபோதும் நீங்கள் RSS பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துள்ளோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவரு இதுக்கு முன்னாடி சில சட்டங்கள்ல போய் வாக்களித்தார். இந்த சட்டங்களை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் வாக்களிக்கல. அது 50% எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கும் நன்றிகளை தெரிவித்தார். அது முழுமையா இல்ல, அவர் போகாம இருந்திருக்கணும், அப்பதான் முழுமையாக இருந்திருக்கும். இருப்பினும் தமிழகத்திலிருந்து ஜி.கே. வாசன் மட்டும் போனதுதான் மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது.
இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழகமும் புறக்கணித்ததாக அது அமைந்தது. வேற எதுவும் இருக்கா?